ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலக்கீரை தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கட் பாலக்கீரை எடுத்துட்டு கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், 5 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுக்க பாலக்கீரை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அரைக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 பல் பூண்டு, 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சுண்டனதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்க பாலக்கீரையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 2 நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா நமக்கு பாலக்கீரை தொக்கு ரெடி ஆயிரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.